ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது உயர் கல்வித்துறையில் 20 வருட காலத்துக்கு மேலான அனுபவம். விகாஸ் உயர்கல்வி நிறுவனமானது கிழக்கிலங்கை கல்முனை வளாகத்தில் அனைத்து விதமான தொழில்சார் உயர் கற்கை நெறிகளையும் வழங்கி வருகின்றது. சர்வதேச மற்றும் உள்நாட்டு அங்கீகாரம் பெற்ற மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், குவாலிட்டி சர்வே, இலங்கை சட்டக் கல்லூரியினால் அங்கீகரிக்கப்பட்ட LLB இன் லோ கற்கை நெறியினையும் தொடர முடியும். விகாஸ் கேம்பஸ் இலக்கம் 392 கீழ் 1, பிரதான வீதி, கல்முனை. அரசியல் தெளிவு உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள். தமிழ் முஸ்லிம் அரசியல் உறவின் சாத்தியப்பாடுகள் எனும் தலைப்பில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் அஸ்மின் அய்யூப் மற்றும் ஊடகவியலாளர் பிஷ்ரின் முகமது கலந்து சிறப்பிக்கும் தீர்க்கம் அரசியல் தெளிவு வியாழன் இரவு 10 மணிக்கு உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஸ்கை தமிழ் வழங்குகின்ற தீர்க்கம் அரசியல் தலைப்பு நிகழ்ச்சியிலூடாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பாக அரசியல் களம் தற்போது பல்வேறுபட்ட கதையாடல்களுக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலைமையில் பொதுவாகவே தமிழ் முஸ்லிம் அரசியல் விவகாரம் என்பது மிக பாரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயமாக மாறி இருக்கின்றது. அண்மைய நாட்களில் இடம்பெற்ற P2P என்கின்ற அந்த பேரணியை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட அரசியல் கள மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கின்ற அல்லது அரசியல் தளத்துக்குள்ளே பல்வேறுபட்ட புதிய பேசுபொருள்களை உண்டாக்கி இருக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொத்துவில் முதல் புலிகண்டி வரையிலான அந்த பேரணியை பொறுத்தவரையில் தமிழ் முஸ்லிம் சமூகத்துக்கு இடையிலான அரசியல் நல்லிணக்கம் அல்லது அரசியல் மீளிணக்கம் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரம் சம்பந்தமாக தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் தமிழ் முஸ்லிம் அரசியல் உறவின் சாத்தியப்பாடுகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களோடு இன்றைய தினம் இணைந்து கொள்கின்றார்கள் முன்னாள் நாள் வடமாகாண சபை உறுப்பினர் அய்யூப் அஸ்மின் அவர்கள். நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். இந்த கலந்துரையாடல் வாய்ப்புக்கு அழைத்தமைக்கு என்னுடைய நன்றிகளை முதலில் ஸ்கை தமிழ் நிறுவனத்திற்கும் அதே போன்று நேயர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக இலங்கை அரசியல் தளத்துக்குள்ளே இந்த P2P, அதாவது பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான கிழக்கிலிருந்து வடக்கு வரையிலான அந்த நடைபவனி பேரணி பல்வேறுபட்ட அரசியல் கள ரீதியில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் இணைந்த ஒரு செயற்பாடாக இருந்தது. முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும், தமிழ் சமூகமாக இருக்கட்டும், அவர்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள், அதே போல அவர்களுடைய உரிமை மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இது சார்ந்து பேச வேண்டும். ஒரு புதிய அத்தியாயமாக இந்த P2P என்கின்ற இந்த ஹேஷ்டேக் என்றால் அந்த பேரணி அமைய பெற்றிருந்தது. உண்மையில் நீங்கள் இந்த விடயத்தை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒரு முன்னாள் நாள் வடமாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள், தமிழ் மக்களோடு இணைந்து உங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றீர்கள். இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவும் ஒரு திருப்பு முனையாகவும் அமைந்திருக்கின்றது. இலங்கையின் குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களின் அரசியல் ஒழுங்கிலே ஒரு திருப்பு முனையாக இது பார்க்கப்படுகின்றது. உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையிலே, இலங்கையிலே பல்லின சமூகங்கள் வாழுகின்ற ஒரு நாட்டிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முற்பட்டிருக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் மக்கள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள்
அவர்களுடைய உரிமைகளுக்காக போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். இது வரலாறு நெடுகிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு யதார்த்தமான விடயம். 1956 தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த நாட்டிலே பண்டாரநாயக்க அவர்களுடைய ஆட்சியின் கீழ் அப்படியான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுதும் கூட நாடளாவிய ரீதியிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் பல்வேறு சத்தியாகிரக போராட்டங்களிலே, பல்வேறு அஹிம்சை ரீதியான போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதனை நினைவுபடுத்துகின்ற மற்றொரு நடவடிக்கையாகத்தான் P2P நான் பார்க்கின்றேன். தமிழ் மக்கள் மீது தொடர்ந்தும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற பின்புலத்தோடு இந்த விடயத்தை அவர்கள் முன்னெடுத்தாலும் கூட இலங்கையிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் பொதுவாக எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் அவர்கள் அந்த விடயத்திலே உள்ளடக்கியிருந்தார்கள். அந்த வகையில் அண்மை காலத்திலே முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கி இருக்கின்ற மிக பாரிய அச்சுறுத்தல் ஜனாசா எரிப்பு விடயமாக இருக்கின்றது. அதனை எங்களுடைய ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள், இது ஒரு சில ஜனாசாக்களை, அதுவும் COVID-19 தொடர்புடைய ஜனாசாக்களை எரித்து விடுவதன் ஊடாக ஒரு சமூகம் எப்படி பாதிப்புக்குள்ளாக முடியும் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. உண்மையில் ஒரு சென்டிமெண்டல் அட்டாக் என்று இதனை நாங்கள் வகைப்படுத்த முடியும். மனித உரிமை ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சமூகத்தை உள ரீதியாக உளைச்சலுக்கு உட்படுத்துதல், டார்ச்சர் பண்ணுதல், அல்லது உள ரீதியாக ஒரு சமூகத்தை துன்புறுத்துதல் என்கின்ற நிகழ்வாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. இது ஒரு சில ஜனாசாக்களை எரிக்கின்ற விவகாரம் அல்ல, அது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் ஒரு அச்சுறுத்தல் என்கின்ற அந்த எல்லைக்கு கொண்டு போய் விட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. எனவே P2P அவர்களுடைய அந்த மனித உரிமைகளுக்கான அல்லது உரிமை மீறல்களுக்கு எதிரான அந்த போராட்டத்தின் பொழுது அவர்கள் இந்த விவகாரத்தையும் உள்ளடக்கி இருந்தார்கள். அவர்களுடைய 10 அம்ச கோரிக்கையிலே ஜனாசா எரிப்பு என்கின்ற விடயமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த விடயம் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இதனை எங்கு சென்று வெளிப்படுத்துவது என்ற ஒரு எதிர்பார்ப்பில இருந்த பொழுது, ஒரு தேடலோடு இருந்த பொழுது P2P ஒரு வாய்ப்பாக அமைந்தது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் இதிலே ஆர்வத்தோடு பங்கெடுத்திருக்கின்றார்கள். இதனை தமிழ் முஸ்லிம் உறவினுடைய ஒரு புதிய தொடக்கமாகவும் பலர் விவரிக்கின்றார்கள். இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று பலரும் கருத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இதனை ஒரு நல்ல வாய்ப்பாகவும் நல்ல ஒரு தொடக்கமாகவும் நான் பார்க்க விரும்புகின்றேன். ஏனென்றால் 1956 தனிச்சிங்கள சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுதும் முஸ்லிம் மக்கள் இதே போன்று தமிழ் மக்களுடைய தலைவர்களோடு இணைந்து பல்வேறு போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இது இன்னும் ஒரு வரலாற்றின் தொடர்ச்சியாக, இன்னும் ஒரு புதிய அத்தியாயமாக தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய அவதானம். நிச்சயமாக நீங்கள் இந்த வரலாற்றோடு ஒப்பிட்டு இதனை பேசும்போது பண்டா செல்வா ஒப்பந்தமாக 1956 இடம்பெற்ற ஒப்பந்த அந்தந்த கால பகுதியில் தனிச்சிங்கள சட்டம் வரும்போது சில அரசியல்வாதிகள் தமிழ் மக்களோடு முஸ்லிம் அரசியல்வாதிகள் சேர்ந்திருந்தாலும் கூட இதற்கான வாக்களிப்பின் போது பெருவாரியான முஸ்லிம்கள் அந்த தனிச்சிங்கள சட்டத்துக்கு சார்பாக வாக்களித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னர் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மலையக மக்களுடைய குடியுரிமை விவகாரம் சம்பந்தமாக பார்க்கும் போதும் முஸ்லிம் சமூகம் அந்த தமிழ் மக்களோடு இணைந்திருக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படியான ஒரு கட்டத்தில் அது எவ்வாறாக இருந்தாலும் இவர்கள் மொழியால் ஒன்றிணைந்தவர்களாக இருந்தாலும் கூட காலத்துக்கு காலம் சிறுபான்மை சமூகத்தின் மீது அல்லது தமிழ் சமூகத்தின் மீது அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இடம்பெறுகின்ற சூழ்நிலைகளில் முஸ்லிம் சமூகம் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டது அல்லது தன்னை அரசு தரப்போடு இணைத்துக் கொண்டுதான் செயல்பட்டிருக்கிறார்கள். இன்று தமிழ் தரப்பு யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலம் அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அல்லது அவர்களுடைய காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்லது அரசியல் கைதிகள் விவகாரம் சம்பந்தமாக அவர்களுடைய மீள்குடியேற்றம் சம்பந்தமாக இன்னமும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று முஸ்லிம் சமூகத்தின் இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் என்று வரும்போது மாத்திரம் முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகத்தோடு இணைந்து கொண்டு அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்றோம் அல்லது அவர்களுடைய உரிமை விவகாரம் சம்பந்தமாக பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வரலாறு நெடுகிலும் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மை சமூகத்தோடு இணைந்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடராகவே இருந்து வந்திருக்கின்றது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள் முஸ்லிம் சமூகம் இணைந்து செயற்பட்டிருக்கின்றது தமிழ் சமூகத்தோடு என்று. ஆனால் அந்த இடைவெளி நிரடாமலே இன்னமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது. நிச்சயமாக அப்படி ஒரு இடைவெளி தொடர்ந்தும் காணப்படுகின்றது. முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது
பலரும் குறிப்பிடுகின்றார்கள், இங்கு அதாவது இலங்கைக்கு வந்த அரபு வியாபாரிகள் இங்கிருந்த பெண்களை திருமணம் செய்து இந்த மக்களோடு ஒரு புதிய வாழ்வை தொடங்கினார்கள், அங்குதான் முஸ்லிம் மக்களுடைய வரலாறு தொடங்குகின்றது என்ற ஒரு கருத்தை பலரும் குறிப்பிடுகின்றார்கள். இது வரலாற்றிலே கூறப்படுகின்ற ஒரு விடயம் மாத்திரம்தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த வரலாறு, முஸ்லிம் மக்களுடைய வரலாறு அப்படி தொடங்கி இருக்க முடியாது என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அங்கிருந்து வந்த அரபு வர்த்தகர்கள் இங்கிருக்கின்ற பெண்களை திருமணம் செய்து இங்கிருந்து ஒரு புதிய வாழ்வொழுங்கை அவர்கள் தொடங்கி இருப்பார்களாக இருந்தால் முஸ்லிம் மக்களுடைய தாய்மொழியாக தமிழும் இருந்திருக்கும், சிங்களமும் இருந்திருக்கும். ஆனால் அப்படி அது அமைந்திருக்கவில்லை. பெரும்பான்மையான அல்லது 90% அதிகமான முஸ்லிம் மக்களுடைய தாய்மொழியாக இருப்பது தமிழ் மொழியாகத்தான் இருக்கின்றது. எனவே இங்கு ஒரு வரலாற்றிலே நாங்கள் ஒரு ஒரு விடயத்தை அவதானிக்க தவறிவிட்டோமோ என்ற ஒரு கேள்வி பரவலாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே முஸ்லிம் மக்கள் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்து இங்கு வர்த்தக நோக்கங்களுக்காக வருகை தந்தார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களை ஒரு தனித்துவமான அரசியல் சமூகமாக அவர்கள் தங்களை கட்டமைக்கவில்லை. 1948 ஆண்டு வரைக்கும் இலங்கையிலே அவர்கள் பொதுவான அரசியல் செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பிரித்தானியா இங்கிருக்கின்ற மக்களுக்கு மத்தியிலே பிரித்தாளுகின்ற அரசியல் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தினாலும் கூட அந்த பிரித்தாளும் நடைமுறையிலே 1800களில் தான் ஒரு முஸ்லிம் பிரதிநிதியை கொழும்பு மாநகரத்திற்கு ஒரு உறுப்பினராக அவர்கள் பிரேரித்திருந்தார்கள். ஒரு நியமன உறுப்பினராக ஒருவரை அவர்கள் நியமித்திருந்தார்கள். ஆனாலும் எப்படி தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை அல்லது சிங்கள மக்களுடைய பிரதிநிதிகளை மொழி சார்ந்து அல்லது அவர்களுடைய இனக்குழுக்கள் சார்ந்து அவர்கள் நியமித்தார்களோ அதே அளவிற்கு பலமுள்ளதாக முஸ்லிம் மக்கள் மத்தியிலே அவர்களால் பிரதிநிதிகளை ஒழுங்கமைக்க முடியவில்லை. இந்த ஒழுங்கில்தான் மலாய மக்களுடைய பிரதிநிதித்துவமும் இலங்கையிலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலங்களிலிருந்து தொடங்கப்பட்டிருந்தது. இப்படியாக இலங்கை முஸ்லிம் மக்களுடைய அரசியல் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு தங்களை தனித்துவமான ஒரு அரசியல் சமூகமாக கட்டமைப்பது என்பது சுதந்திரத்துக்கு முன்னரான காலத்திலே குறைவாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த காலங்களிலே அவர்கள் தங்களை தேசிய அரசியல் நீரோட்டத்தோடு அல்லது தேசிய அரசியலோடு தான் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தார்கள். 1948 ஆண்டு நாங்கள் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்திற்கு முஸ்லிம் மக்களுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்கள் பல்வேறு விதமான பங்களிப்புகளை இந்த நாட்டுக்காக வழங்கி இருக்கின்றார்கள். அது வரலாறு நெடுகிலும் நாங்கள் அவதானித்து வருகின்ற ஒரு உண்மையான விடயம், ஒரு யதார்த்தமான விடயம். ஆனால் 1948 முதல் 1956 வரையான அந்த 8 வருட காலங்கள் மாத்திரம்தான் இலங்கையில் ஒரு தேசிய ரீதியான ஒரு ஒருமைப்பாட்டோடு எல்லா மக்களையும் அங்கீகரிக்கின்ற இலங்கையர்கள் என்ற அந்த அடையாளத்தோடு ஒரு கூடிய ஒரு அரசாங்கம் அமையப்பெற்றிருந்தது. அதற்கு பிறகு 2015 முதல் 2019 வரையான நல்லாட்சி காலமும் அப்படியான ஒரு ஆட்சி காலமாக அவதானிக்கப்படுகின்றது. 1956 ஆண்டு பண்டாரநாயக்கா அவர்கள் சிங்கள பெரும்பான்மை வாதத்தின் அடிப்படையிலே ஆட்சியை கைப்பற்றினார்கள். எனவே அந்த சந்தர்ப்பம் முதல் இலங்கையினுடைய அதிகார மையத்திற்குள் பௌத்த சிங்கள பெரும்பான்மைவாதம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த தொடங்குகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் முஸ்லிம் மக்களும் தங்களை ஒரு தனியான இனத்துவமாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த தேவையை உணர்ந்து கொள்கின்றார்கள். ஆனாலும் கூட குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வர்த்தகத்தோடு தொடர்புடையவர்கள், அரச நடைமுறைகளோடு மிக நெருக்கமாக இருக்க வேண்டிய தேவையுடையவர்கள். ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே முஸ்லிம் மக்கள் அப்படியான ஒரு தேவையோடு இருக்கவில்லை. அவர்கள் விவசாயிகள், அவர்களுக்கென்று ஒரு வாழ்வாதார முறைமை இருந்தது. அவர்கள் நிலத்தோடு தொடர்புடைய வாழ்வியல் ஒழுங்கை கொண்டிருந்தவர்கள். எனவே இந்த இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலும் ஒரு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நீண்ட காலமாக இடம்பெற்றிருக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பூகோள ரீதியாக வடக்கு கிழக்கிலே வாழ்ந்த முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்களோடு இணைந்த ஒரு அரசியல் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தினார்கள். தென்னிலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்களோடு இணைந்த ஒரு அரசியல் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தினார்கள். எனவேதான் சிங்கள மக்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களை ஒரு தனித்துவமான அரசியல் குழுவாக அடையாளப்படுத்தப்படாத காரணத்தினால் அல்லது அடையாளப்படுத்த முயற்சிக்காத காரணத்தினால் அவர்கள் சிங்கள மக்களுடைய அனுசரணையோடு அவர்களை தழுவியதாக தங்களுடைய அரசியல் சார்ந்த அல்லது சமூக அரசியல் விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினார்கள்.
இதற்கு மாற்றமாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் மக்களோடு இணைந்த ஒரு அரசியல் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தினார்கள். நான் நினைக்கின்றேன் இது ஒரு முரண்பாட்டுக்குரிய ஒரு விடயம் அல்ல, இது புரிதலுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இன்று இந்த இலங்கையினுடைய வரலாறு நெடுகிலும் 70 வருடமாக சிங்கள பௌத்த பெரும்பான்மையினூடாக முஸ்லிம் மக்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கியதன் விளைவாக இன்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள், நாங்களும் ஒரு தனித்துவமான அரசியல் குழுவாக, ஒரு தனித்துவமான அரசியல் சமூகமாக தங்களை ஒழுங்கமைக்க வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு வரலாற்றின் தொடர்ச்சியாக நாங்கள் முஸ்லிம் சமூகம் தங்களை ஒரு தனித்துவமான அரசியல் குழுமமாக நிறுவுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய அவதானமாக இருக்கின்றது. எனவே இந்த இடம் என்பது முஸ்லிம் மக்கள் தங்களை சுதாகரித்துக் கொண்டு சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இலங்கையர் என்ற அந்த பொதுவான அடையாளத்தை நோக்கியதாக தங்களுடைய அரசியல் ஒழுங்கை ஒழுங்கமைக்க வேண்டிய தேவையோடு இருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக நீங்கள் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ளே அவர்கள் வர வேண்டும் என்ற கருத்தியலை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். ஆன போதிலும் கூட அஷ்ரப் அவர்களால் உருவாக்கப்பட்ட முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது அதற்கு பின்னர் முஸ்லிம் காங்கிரசுக்குள்ளே இருந்து பிரிந்து சென்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது தேசிய காங்கிரஸாக இருக்கட்டும், இப்படி முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கிழக்கில் வடக்கில் இருந்து உருவாக்கிய பல சிறிய கட்சிகள், முஸ்லிம் காங்கிரஸ் என்ற பெரிய கட்சிக்குள்ளே இருந்து பிரிந்து சென்ற கட்சிகள். அப்படியாக இருந்தால் இந்த கட்சிகள் எல்லாமே, அது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கட்டும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது தேசிய காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது இதர பல கட்சிகள், முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி உருவாக்கிய அரசியல் கட்சிகள், இவை நீங்கள் சொன்ன அந்த இடத்தை நிரப்பவில்லை என்று நினைக்கின்றீர்களா? இந்த கட்சிகள் நிச்சயமாக நிரப்பவில்லை. முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையிலே அவர்கள் தலைவர் அஷ்ரப் அவர்கள் அதனை ஆரம்பித்த பொழுது எந்த நோக்கத்தோடு அதனை ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கத்தை விட்டும் வெகு தூரம் விலகி சென்று விட்டது என்பது பொதுவான அவதானம். அதற்கு பிறகு முஸ்லிம் காங்கிரசிலிருந்து பிரிந்து சென்ற ஒவ்வொரு கட்சிகளும் கொள்கையின் அடிப்படையிலே அவர்கள் கொள்கை முரண்பாடுகளை அடிப்படையாக கொண்டு பிரிந்து சென்ற கட்சிகள் அல்ல. மாற்றமாக அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களுக்காக பிரிந்து சென்று கட்சிகளை உருவாக்கியமையே வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்றோம். அது ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் அல்லது அத்தாவுல்லா அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், ஏனைய இதர கட்சிகளாக இருக்கட்டும், முஸ்லிம் சமூகத்தில் உருவாக்கப்பட்ட இதர கட்சிகளாக இருக்கட்டும், அவர்கள் கொள்கையின் அடிப்படையிலே தங்களை உருவமைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையிலே அவ்வாறு கொள்கையின் அடிப்படையிலே உருவாக்கப்படாத ஒரு கட்சி என்று நாங்கள் சொல்ல முடியாது. அஷ்ரப் அவர்கள் அதனை ஒரு கொள்கையோடு உருவாக்கினார்கள். முஸ்லிம் சமூகத்துக்கான தனித்துவ அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு அரசியல் நிறுவனமாக அதனை கட்டமைத்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பிற்காலத்திலே அந்த கட்சி தனிப்பட்ட நபர்களுடைய நலன்களை மேம்படுத்துவதற்காக அல்லது தனிப்பட்ட நபர்களுடைய நலன்களை முன்னிலைப்படுத்துகின்ற கட்சியாக மாறிவிட்டது. அதுதான் இன்று முஸ்லிம் சமூகம் அரசியல் அனாதைகளாக இருப்பதற்கான மிக அடிப்படையான காரணமாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது பல்வேறு முயற்சிகள் பல மட்டங்களிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது முஸ்லிம் சமூகத்தை ஒரு கொள்கை சார்ந்த சமூகமாக, கொள்கை சார்ந்த சமூக அரசியல் நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு கட்சியாக அவர்களை ஒழுங்கமைக்க வேண்டும் என்ற விவகாரம் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் முஸ்லிம் கட்சிகள் அனைத்தும் அந்த இடைவெளி நிரப்பவில்லை என்று சொல்கின்றீர்கள். நீங்களும் வடபுலத்தில் இயங்கிய ஒருவர் என்ற அடிப்படையில், அதாவது நீங்கள் வடமாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். அதே போல முஸ்லிம் காங்கிரஸ் சார்ந்து நீங்கள் சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறீர்கள். அஷ்ரப் அவர்கள் உருவாக்கிய நோக்கங்களை தாண்டி அது பல தளங்களுக்கு சென்றிருக்கின்றது என்று. ஆனால் ரிஷாட் பதியுதீன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் வடபுலத்திலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்காக என்று தனது அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அதற்கு பின்னரான காலப்பகுதிகளில் அவரால் அனுராதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும், புத்தளம் மாவட்டமாக இருக்கட்டும், அவருடைய கட்சி சார்ந்த ஒரு அரசியல் பிரதிநிதிகளை பாராளுமன்றம் வரை கொண்டு சென்றிருக்கின்றார். ஆனால் அவரும் கூட இந்த முஸ்லிம் சமூகத்தின் தேசிய தலைமையாக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். அப்படியாக இருந்தால் அவர் கூட அந்த விடயத்தை செய்யவில்லை என்று நினைக்கின்றீர்களா? வடமாகாண முஸ்லிம்களுக்காக நிறைய பணிகளை செய்திருக்கிறார். நீங்களும் அதே வடமாகாணத்தில் இயங்கி ஒருவராக தன் இருக்கின்றீர்கள். அப்படியாக இருந்தால் அவராலும் அதனை செய்ய முடியாமல் சென்றது நினைக்கின்றீர்கள்? அதாவது தலைவர் அஷ்ரப் அவர்கள் வரலாற்றிலேயே ஒரு புதிய விடயத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அது தொண்டமான் அவர்களும் அதே விடயத்தை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள்.
தொண்டமான் அவர்கள் எப்பொழுது ஆட்சி மாற்றம் இடம்பெறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அரசாங்கத்தை அமைக்கின்ற கட்சியோடு அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கி அதனூடாக தங்களுடைய மக்களுடைய நலன்களை நிவர்த்தி செய்ய முடியும் என்றொரு புதிய அடிப்படையை அவர்கள் இலங்கையிலே உருவாக்கினார்கள். அதனை பின்பற்றியதாக தலைவர் அஷ்ரஃப் அவர்களும் இரண்டையும் பேலன்ஸ் சமநிலைப்படுத்துகின்ற ஒரு உரிமை போராட்டத்தையும் அபிவிருத்தியையும் சமநிலைப்படுத்துகின்ற ஒரு அரசியல் ஒழுங்கை இலங்கையிலே அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். குறிப்பாக 1989 ஆண்டு பிரேமதாஸ் அரசாங்கத்தோடு அஷ்ரஃப் அவர்கள் மேற்கொண்டிருந்த உடன்பாடுகளும், அதற்கு பிறகு 1994 ஆண்டு சந்திரிகாவோடு அஷ்ரஃப் அவர்கள் ஏற்படுத்தியிருந்த உடன்பாடுகளும் உரிமை போராட்டத்தை ஒரு கையிலும் அபிவிருத்தியை ஒரு கையிலும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு புதிய முறைமையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இலங்கையிலே அப்போதிருந்த யுத்த சூழ்நிலைகள் காரணமாக, குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இருந்த அச்சுறுத்தல்கள், புலி பயங்கரவாத இயக்கத்தினூடாக காணப்பட்ட அச்சுறுத்தல்கள் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே ஏதோ ஒரு அடிப்படையிலே அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டிய தேவையை வலியுறுத்தி கொண்டிருந்தது. எனவே அவர்கள் அந்த ஒரு நடைமுறையை உருவாக்கினார்கள். இந்த இடத்திலே அஷ்ரஃப் அவர்கள் மிக கவனமாக செயல்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உரிமை போராட்டத்தை முன்னெடுக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே அதிலே எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளையும் செய்யாத நிலையிலே அபிவிருத்தியையும் அவர்கள் முன்னகர்த்தி சென்றிருக்கின்றார்கள். எனவேதான் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே குறிப்பிட்ட சில வார்த்தை பிரயோகங்கள் இன்று வரை முஸ்லிம் அரசியல் தளத்திலே புகழ் பெற்றிருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற வாகனத்தை ரணில் விக்ரமசிங்க என்கின்ற ஒரு குடிகாரன் செலுத்தி செல்கின்ற போதெல்லாம் நாங்கள் அந்த கட்சியோடு இணைந்திருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் வெறுமனே ஒரு வாய் வார்த்தையாக சொல்லியிருக்கவில்லை. அவர்கள் அதனை மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையிலே அவர்கள் உரிமை போராட்டம் சார்ந்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டுகளின் அடிப்படையில் தான் அந்த கருத்து அந்த சந்தர்ப்பத்திலே முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் சந்திரிகா அம்மையார் அவர்களுடைய 2000 ஆண்டு ஆட்சி காலம் என்று நினைக்கின்றேன், அது ஒரு மிக சவால் மிகுந்த ஒரு ஆட்சி காலமாக இருந்தது. அஷ்ரஃப் அவர்கள் ஒரு அரசியல் யாப்பு முன்மொழி ஒன்றினை அவர்கள் முன்னகர்த்தி இருந்தார்கள். அந்த அரசியல் யாப்பிலே தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய உரித்துகள் தொடர்பாக மிக விரிவாக பேசப்பட்டிருந்தது. அந்த அரசியல் யாப்பின் அடிப்படையில் தான் அரசியல் ரீதியான கட்சி ரீதியான உடன்பாடுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே அஷ்ரஃப் அவர்கள் மிகவும் தெளிவாக இருந்திருக்கின்றார்கள். எனவேதான் அது அவருடைய உயிருக்கு முளை வைத்தது என்று இன்று வரை நாங்கள் அதனை முன்னிறுத்தி குறிப்பிடுகின்றோம். இப்படியாக வந்த முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையில் அதற்கு பிறகு ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இதனை பொருட்படுத்ததன் பிறகு உரிமை போராட்டத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார், அபிவிருத்திக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று நாங்கள் அதனை இரண்டு சமநிலைகளையும் பார்க்கின்ற பொழுது உரிமை போராட்டம் என்பது தேர்தல் காலங்களில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறிவிட்டது. தேர்தல் நடந்து வெற்றி பெற்று ஆசனங்களை பெற்றதன் பின்பு அது அபிவிருத்தி சார்ந்த அரசியல் என்ற ஒரு மாயைக்குள் முஸ்லிம் சமூகத்தை நகர்த்தி சென்றது. இந்த ஒழுங்கினை மிக துல்லியமாக கடைபிடித்துத்தான் ரிஷாட் பதியுதீன் அவர்களும் தேர்தல் காலங்களிலே உரிமை போராட்ட அரசியலை முன்னிறுத்துவதும் தேர்தலுக்கு பின்னரான காலங்களிலே அபிவிருத்தி அரசியலை முன்னிறுத்துவதுமாக அவர்களுடைய பணிகள் தொடர்ந்து இருக்கின்றன. எனவே முஸ்லிம் சமூகம் தேர்தல் காலங்களிலே உணர்ச்சி வசப்பட்டு தங்களை ஒரு உரிமை சார்ந்த சமூகமாக சித்தரிப்பதும் தேர்தல் முடிந்ததன் பின்பு தங்களை அபிவிருத்திக்கான அல்லது அரசாங்கத்தோடு ஒத்தியங்குகின்ற ஒரு குழுவாக தங்களை சித்தரிப்பதுமாக இரண்டு நிலைகளிலுமே மாறி மாறி வந்திருக்கின்றார்கள். எனவேதான் அவர்களே, உண்மையில் நீங்கள் சொல்கிறீர்கள் அஷ்ரஃப் அவர்களை பொறுத்தவரையில் உரிமை சார்ந்த விடயம் அபிவிருத்தி சார்ந்த விடயம் இரண்டையும் இணைத்துக் கொண்டுதான் அவர்கள் அந்த அரசியலை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அதற்கு பிற்பட்ட கால பகுதிகளில் வந்த ரவுஃப் ஹக்கீமாக இருக்கட்டும், ரிஷாட் பதியுதீனாக இருக்கட்டும், அவர்கள் தேர்தல் காலங்களில் உரிமை சார்ந்த விடயங்களை பேசுகின்றார்கள். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதிகளில் அபிவிருத்தி என்ற கோணத்தில், அதாவது ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கத்தோடு சென்று இணைந்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள். அப்படியாக இருந்தால் தொடர்ந்தும் இந்த இரண்டு தலைவர்களும் முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படியாக இருந்தால் முஸ்லிம் சமூகம் எதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது? சமூகம் சார்ந்து பார்க்கும் போது
அவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த காலப்பகுதியில் நாங்கள் இப்பொழுது இந்த தேர்தலுக்கு பின்னரான இந்த காலப்பகுதியில் பார்க்கும்போது முஸ்லிம் மக்கள் இந்த அரசியல் தலைவர்கள் மீது, முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் மீதான அதிருப்தி ஒன்றை கொண்டிருக்கிறார்கள். இதே இந்த 4 வருடங்களின் பின்னர் ஒரு பொது தேர்தல் நடக்கும் போது அவர்கள் சிறைக்கு சென்ற புகைப்படங்களையும் அல்லது அவர்களுடைய வீர தழும்புகளையும் காட்டும் போது மீண்டும் அதே முஸ்லிம் சமூகம் இந்த அரசியல்வாதிகளுக்கு தான் வாக்களிக்க போகிறார்கள். இதனை வரலாறு நெடுகிலும் இலங்கை முஸ்லிம் சமூகம் செய்திருக்கின்றது. அப்படியாக இருந்தால் அரசியல்வாதிகளின் பிழையா அல்லது இந்த மக்களின் சமூகத்தின் பிழையா? நான் நினைக்கின்றேன் அவருடைய தொடர்பில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது என்று. நாங்கள் மீண்டும் அவரை இணைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றோம் இந்த விளம்பர இடைவெளி. ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது உயர் கல்வித்துறையில் 20 வருட காலத்துக்கு மேலான அனுபவம். விகாஸ் உயர்கல்வி நிறுவனமானது கிழக்கிலங்கை கல்முனை வளாகத்தில் அனைத்து விதமான தொழில்சார் உயர் கற்கை நெறிகளையும் வழங்கி வருகின்றது. சர்வதேச மற்றும் உள்நாட்டு அங்கீகாரம் பெற்ற மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், குவாலிட்டி சர்வே, இலங்கை சட்டக் கல்லூரியினால் அங்கீகரிக்கப்பட்ட LLB இன் லோ கற்கை நெறியினையும் தொடர முடியும். விகாஸ் கேம்பஸ் இலக்கம் 392 கீழ் 1, பிரதான வீதி கை. அரசியல் தெளிவு உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள். ஸ்கை தமிழ் வழங்குகின்ற தீர்க்கம் அரசியல் தெளிவு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அஸ்மின் அய்யூப் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு தான் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமகால முஸ்லிம் அரசியல் விவகாரங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் P2P என்கின்ற பொத்துவில் முதல் புலிகண்டி வரையிலான அந்த பேரணி அது முஸ்லிம் தமிழ் அரசியல் சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற சாத்தியப்பாடுகள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த விளம்பர இடைவெளிக்கு முன்னர் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அவர்களிடம் கேட்டிருந்த ஒரு விடயம் தான், அரசியல்வாதிகள், அதாவது முக்கியமாக நாங்கள் இங்கே பெயர் குறிப்பிட்டு பேசிய முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் தலைவர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ரவுஃப் ஹக்கீமாக இருக்கட்டும், ரிஷாட் பதியுதீனாக இருக்கட்டும், இவர்கள் முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றுகின்றார்களா அல்லது தொடராக இவர்களுடைய கருத்துக்களை கேட்டு முஸ்லிம் சமூகம் ஏமாறுகிறதா என்ற ஒரு கேள்வியை தான் நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான நிச்சயமாக இது தலைவர்களை மாத்திரம் நோக்கி நீட்டப்பட வேண்டிய குற்றச்சாட்டாக இருக்க முடியாது. இது பொதுவான ஒரு விடயம். முஸ்லிம் மக்கள் ஒரு சமூகமாக தங்களை ஒரு மீள் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். தங்களுடைய அரசியல் நிறுவனங்களை அல்லது அரசியல் கொள்கைகளை எப்படியாக ஒழுங்கமைக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்க வேண்டும். நான் ஏன் அஷ்ரஃப் அவர்கள் உரிமை போராட்ட அரசியலையும் அபிவிருத்தி அரசியலையும் சம அளவிலே அவர்கள் எடுத்து சென்றார்கள் என்று குறிப்பிடுகின்றேன் என்றால், அஷ்ரஃப் அவர்களுடைய அரசியல் காலத்தை, அதாவது 1990 முதல் அல்லது 1989 முதல் 2000ஆம் ஆண்டு வரையான அந்த 11 வருட ஆட்சி காலத்தை நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் உங்களுக்கு அதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கிழக்கு மாகாணத்திலே ஒரு பாரிய அபிவிருத்தி நிகழ்வுகள் இடம்பெற்றன. கிழக்கு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது, கிழக்கிலே ஒழுவில் துறைமுகம் நிறுவப்பட்டது, கிழக்கிலே பல்வேறு மாற்றங்கள் அங்கே ஏற்பட்டன. அதே போன்று கிழக்குக்கு வெளியிலும் கூட அஷ்ரஃப் அவர்களுடைய பங்களிப்பினூடாக பல்வேறு விவகாரங்கள் இடம்பெற்றன. குறிப்பாக கண்டியை பொறுத்தவரையிலே தெல்தோட்ட பிரதேச செயலக பிரிவு அஷ்ரஃப் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய முயற்சியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவு. ஏனென்றால் கண்டியிலே நான் நினைக்கின்றேன் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் செறிவாக இருக்கின்ற ஒரு சில பிரதேசங்களிலே தெல்தோட்ட பிரதேசமும் ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்திற்கு ஒரு பிரதேச செயலகத்தை, ஒரு பிரதேச சபையை ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு முயற்சியை அப்போதிருந்த முஸ்லிம் தலைவர்கள், ஏனைய கட்சிகளோடு இருந்த முஸ்லிம் தலைவர்கள் அவ்வளவாக கரிசனையோடு செயல்படுத்தி இருக்கவில்லை. ஆனால் அஷ்ரஃப் அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அது மாத்திரமன்றி தேர்தல் எல்லை நிர்ணயங்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் மக்கள் சார்ந்த ஒரு சில சட்ட நடைமுறைகளாக இருக்கட்டும், அவற்றை உறுதிப்படுத்துவதிலே அஷ்ரஃப் அவர்களுடைய பங்களிப்பு அளப்பரியது.
அதே சந்தர்ப்பத்திலே அது அது அபிவிருத்தி சார்ந்து அல்லது உரிமை சார்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட முஸ்லிம் மக்களும் இந்த நாட்டிலே சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதிலே அஷ்ரஃப் அவர்களுடைய நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே வலியுறுத்தி வருகின்ற ஒரு விடயம், தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை நாங்கள் கொச்சைப்படுத்த முடியாது, அவர்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுத்த முடியாது, அவர்களுக்கு குறுக்கே நாங்கள் நின்றுவிட முடியாது என்கின்ற ஒரு அடிப்படையான கருத்தை அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே முன்னிறுத்தி வந்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பிந்திய அரசியல் ஒழுங்கை பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு எதிராக துவேஷத்தை பேசுகின்ற, தமிழ் மக்களுக்கு எதிராக அரசியல் மேடைகளை பயன்படுத்துகின்ற முஸ்லிம் தலைவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக தேர்தல் காலங்களில் அது வன்னி மாவட்டமாக இருக்கட்டும், அல்லது கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும், அல்லது மட்டக்களப்பு, திருவோணமலை போன்ற பிரதேசங்களாக இருக்கட்டும், அங்கெல்லாம் இந்த முரண்பாட்டின் அடிப்படையிலே தேர்தல்களிலே வெற்றி பெற்ற முஸ்லிம் அரசியல் தலைவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு கொள்கை சார்ந்த சமூகமாக நாங்கள் செயல்பட்டிருப்போமாக இருந்தால், அல்லது கொள்கை சார்ந்த அரசியல் நிறுவனமாக நாங்கள் செயல்பட்டிருந்திருப்போமாக இருந்தால், இன்று 20வது திருத்தச் சட்டத்துக்கு வாக்களித்தல் என்பதும், அல்லது அன்று 19வது திருத்தச் சட்டத்துக்கு வாக்களித்தல் என்பதும், அல்லது அதற்கு முதல் 18வது திருத்தச் சட்டத்துக்கு வாக்களித்தல் என்பதும் எந்த அடிப்படையில இடம்பெற்றிருக்க முடியும்? எல்லாமே ஒன்றோடொன்று முரண்படுகின்ற, எல்லாமே ஒன்றோடொன்று கொள்கை சார்ந்து நேர் எதிராக இருக்கின்ற விடயங்களிலே அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதே போன்று கிழக்கு மாகாண தேர்தல் 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொழுது அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக, ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் இருந்தது. அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்தது. உங்களுக்கு முதலமைச்சர் தருகின்றோம், ஏனைய எல்லா அமைச்சுக்களையும் உங்களிடமே தருகின்றோம், ஆனால் தமிழ் பேசுகின்ற மக்களாக, சிறுபான்மை மக்களாக நாங்கள் இந்த ஆட்சியை அமைப்போம் என்று பகிரங்கமாக திரு சம்பந்தன் அவர்கள் ஹக்கீம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வருகின்றோம், உங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே ஹக்கீம் அவர்கள் பசில் ராஜபக்ச அவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு சென்று அங்கு வேறு விதமான ஒரு ஆட்சி அமைப்பை அவர்கள் அங்கே உருவாக்கினார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். பிள்ளையானை முதலமைச்சராக்குவதிலே ஹக்கீம் அவர்களுடைய பங்களிப்பு அங்கு காணப்பட்டது. இது எப்படி ஜனநாயக ரீதியாக அல்லது ஒரு சிறுபான்மை நலன் சார்ந்து ஒரு உரிமை போராட்ட இயக்கத்தினுடைய கொள்கையாக இருக்க முடியும்? இன்று கிழக்கு மாகாணத்திலே பெரும்பான்மையான காணிகள் சிங்கள இனவாதிகளினால் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் 2012ஆம் ஆண்டு ஹக்கீம் அவர்கள் எடுத்த அந்த தீர்மானம் இதற்கு அடிகோலியது. திருகோணமலை மாவட்டத்திலே இன்று சனத்தொகை பரம்பலிலே இதுவரை காலமுமாக முன்னிலையில் இருந்த முஸ்லிம் மக்கள் இப்பொழுது 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்குரிய பின்புலத்திலே யார் செயல்பட்டிருப்பார்கள்? அதற்கான காரணம் என்னவாக இருந்திருக்க முடியும்? இப்படியாக பல்வேறு விடயங்களிலே முஸ்லிம் காங்கிரஸ் அல்லது மக்கள் காங்கிரஸ் கொள்கையற்ற கட்சிகளாக செயல்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று அண்மையில் இடம்பெற்று 2018ஆம் ஆண்டு, அதனை நான் குறிப்பிட வேண்டும், வவுனியா நகர சபையை அமைப்பதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்போடு உடன்பாடு கண்ட ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய கட்சி இறுதி நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய காலை வாரி பெரும்பான்மை கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தார்கள். இதனை எப்படி ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு அல்லது ஒரு கொள்கை சார்ந்த அரசியலோடு நாங்கள் இதனை எப்படி நியாயப்படுத்த போகின்றோம் என்பது எனக்கு தெரியவில்லை. இப்படியாக முஸ்லிம் அரசியல் கட்சிகள், குறிப்பாக அஷ்ரஃப் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு தங்களுடைய அரசியல் நகர்வுகளை கொள்கை சார்ந்து அமைத்திருக்கவில்லை என்பதுதான் பொதுவான அபிப்பிராயமாக இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு திவினகும சட்டமூலம் முன்வைக்கப்பட்ட பொழுது கூட அது மாகாண சபை அதிகாரங்களை முழுமையாக பறிக்கின்ற ஒரு சட்டமூலமாக இருக்கின்றது, அதற்கு எவரும் ஆதரவு கொடுக்க கூடாது என்று சிங்கள மாகாண சபை அமைச்சர்கள் கூட அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய பொழுது கிழக்கு மாகாணத்திலே அதற்கு ஆதரவாக முஸ்லிம் காங்கிரஸ் செயல்பட்டது. இதனை நாங்கள் எப்படி கொள்கை சார்ந்த ஒரு அரசியலோடு நாங்கள் இணைத்து பார்க்க முடியும் என்ற கேள்விகள் இருக்கின்றன. நிஜமாக இங்கே பல கேள்விகள் எழுந்து நிற்கின்றன. முஸ்லிம் சமூகம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் எந்த அளவுக்கு ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனையோடு ஒரு கொள்கை அரசியலோடு செயற்படுகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி தான் இடத்திலே எழுப்பி இருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொள்கை அபிவிருத்தி என்ற இரண்டு விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் செயற்பாடு
இருக்கின்றது. ஆனால் அரசியல் மேடைகளில் முஸ்லிம் அரசியல் தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் தொடராக இஸ்லாமிய வேத வாக்குகளையும் அல்லது இஸ்லாமிய வேத நூல்களின் அடிப்படைகளையும் பேசிக்கொண்டுதான் இப்படியான அரசியல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல நீங்கள் குறிப்பாக உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் தமிழ் அரசியல்வாதிகளோடு இணைந்துதான் உங்களுடைய அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்த ஒருவராக இருக்கின்றீர்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு தேசிய ரீதியிலான ஒரு முஸ்லிம் சமூக ஒரு கொள்கை அரசியல் என்று வரும்போது இப்பொழுது நீங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் மீதான விமர்சனத்தை முன்வைக்கின்றீர்கள், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மீதான விமர்சனங்களை முன்வைக்கின்றீர்கள், முஸ்லிம் சமூகம் சார்ந்து இயங்குகின்ற எல்லா கட்சிகள் மீதும் நீங்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றீர்கள். ஆனால் தமிழ் சமூகத்தோடு இணைந்து செய்கின்ற இந்த அரசியல் செயற்பாடு, நீங்கள் வடமாகாண சபைக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு அரசியல் செயற்பாட்டை முன்னெடுத்தீர்களோ அதே மாதிரியான ஒரு விடயத்தை இந்த தேசிய ரீதியில் முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த அரசியலை கையில் எடுக்க முடியுமா? தமிழ் சமூகத்தோடு இணைந்துதான் தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதை தேசிய ரீதியில் முஸ்லிம் சமூகத்துக்கு முன்னெடுக்க முடியுமா? அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. நிச்சயமாக முடியும். முதலில் நான் ஒரு முழு நேர அரசியல்வாதி அல்ல, நான் ஒரு அரசியல் செயல்பாட்டாளன். வடக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெற்ற பொழுது முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதித்துவம் அங்கு இருக்க வேண்டும் என்ற பின்புலத்தோடு ஏற்படுத்தப்பட்ட சிவில் சமூக ஒரு செயல்பாடாகத்தான் என்னுடைய அரசியல் பிரவேசம் அமைந்திருந்தது. அதுக்கு பிறகு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்கின்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டாலும் நான் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியோடு அங்கத்துவத்தை நான் பெற்றிருக்கவில்லை. ஏனென்றால் நான் என்னுடைய நிலைப்பாட்டிலே மிகவும் தெளிவாக இருந்தேன். நான் ஒரு முழு நேர அரசியல்வாதி அல்ல, ஒரு அரசியல் செயல்பாட்டாளர். இந்த பின்புலத்தோடு இலங்கை முஸ்லிம் சமூகத்தினுடைய தேசிய அரசியலை நோக்குகின்ற பொழுது நிச்சயமாக இலங்கை முஸ்லிம் சமூகம் தேசிய அரசியலிலே ஒரு சக்தியாக செயல்பட முடியும். ஆனால் அவர்கள் ஒரு கொள்கை சார்ந்த அடிப்படையிலே அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளை ஒழுங்கமைக்கின்ற பொழுது மாத்திரம்தான் அவர்களால் தேசிய ரீதியாக ஒரு சக்தியாக செயல்பட முடியும் என்று நான் கருதுகின்றேன். நாங்கள் ஜனநாயகத்தை விரும்புகின்ற, இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டை விரும்புகின்ற, இலங்கையினுடைய நிலைபெறான அபிவிருத்தியை விரும்புகின்ற, இலங்கையிலே சமத்துவத்தை, சமாதானத்தை, சட்ட ரீதியான ஆட்சியை விரும்புகின்ற மக்கள் கூட்டமாக இருப்போமாக இருந்தால் எங்களால் நிச்சயமாக தேசிய ரீதியிலே ஒரு சக்தியாக செயல்பட முடியும். இலங்கையை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கிலே அல்லது இலங்கையினுடைய பொதுவாக தமிழ் பேசுகின்ற மக்கள் என்கின்ற ஒரு அடையாளம் இருந்தாலும் கூட இலங்கையிலே அதற்கு விட ஒரு பெரிய அடையாளம் இருக்கிறது. இலங்கையர்கள் என்ற ஒரு பொது அடையாளம் இருக்கின்றது. அது மொழி சார்ந்த அடையாளமாக இருக்க முடியாது, அது நாங்கள் வாழ்கின்ற நாடு சார்ந்த அடையாளமாக இருக்க முடியும். இலங்கையிலே இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை சிங்கள மக்கள் சுமப்பார்கள் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள், அல்லது இலங்கையர் சார்ந்த ஒரு அடையாளத்தை சிங்கள மக்களுடைய அரசியல் செயல்பாட்டார்கள் முன்னெடுப்பார்கள் என்று பலரும் எதிர்பார்த்த தருணங்கள் இருக்கின்றன. எனவேதான் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தேர்தல் காலங்களில் கூட இலங்கை முஸ்லிம் மக்கள் மிக கணிசமான அளவு மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு வாக்களித்தார்கள். காரணம் என்னவென்றால் அவர் முன்வைத்த கொள்கைகளிலே இலங்கையர் என்ற ஒரு பொது அடையாளம் இருந்தது, சமத்துவம் என்ற ஒரு விடயம் அங்கே காணப்பட்டது. அதற்கு பிறகு மக்கள் சக்தி இயக்கம் என்று நினைக்கின்றேன், ஜேவிபி அவர்களுடைய ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், அவர்களும் கூட இலங்கையர்கள் என்ற அந்த பொது அடையாளத்தை முன்னிலைப்படுத்தி இருந்தார்கள். எங்களை பொறுத்தவரையிலே, முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் தமிழ் பேசுகின்ற மக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் முதன்மைப்படுத்த வேண்டிய விடயம் இலங்கையர்கள் என்ற அந்த அடையாளம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய செயல்பாடுகளை ஒழுங்கமைக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சட்ட ரீதியான ஆட்சியை, நல்ல ஆட்சியை, வெளிப்படைத்தன்மையோடு கூடிய ஆட்சியை நிறுவக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் அது தமிழ் மக்களோடும் எங்களை இணைத்து வைத்திருக்கும், அது சிங்கள மக்களோடும் எங்களை இணைத்து வைத்திருக்கும். இதற்கு மாற்றமாக நாங்கள் எங்களுக்கான ஒரு அரசியல் ஒழுங்கை அபிவிருத்தி சார்ந்து அல்லது எங்களுடைய நலன்கள் மாத்திரம் சார்ந்த ஒரு அரசியல் ஒழுங்காக அமைத்துக் கொள்கின்ற பொழுது நாங்கள் இரண்டு பக்கத்தோடு முரண்படுகின்ற ஒரு மூன்றாவது சமூகமாக மாறிவிடுவோமே தவிர நாங்கள் இரண்டு சமூகத்தோடும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு சமூகமாக எங்களால் உருவாக முடியாது.
எனவே முஸ்லிம் சமூகம் தன்னை இந்த நாட்டிலே இருக்கின்ற தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக செயல்பட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய அரசியலை கொள்கை சார்ந்து நிலைநிறுத்த முன்வர வேண்டும். நிச்சயமாக நீங்கள் சொல்கின்ற இந்த விடயங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது எங்களுக்கான தனித்துவமான சில அரசியல் செயற்பாடுகள், அதாவது தமிழ் சமூகத்தை ஓரம் கட்டி சிங்கள சமூகத்தை ஓரம் கட்டிவிட்டு நாங்கள் அரசியல் செய்யும் போது நாங்கள் ஏதோ இன்னொரு விதத்தில் ஓரம் கட்டப்படுவோம், அதாவது முஸ்லிம் சமூகம் ஓரம் கட்டப்படும் என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களின் ஊடாக வலியுறுத்துகிறீர்கள். ஆனால் நாங்கள் இந்த தேசிய கட்சிகள் என்ற அடையாளத்துக்குள்ளே நின்று பார்க்கும் போது அது நாங்கள் பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். கபீர் ஹாஷிமாக இருக்கட்டும், ஃபௌசியாக இருக்கட்டும், அலவி மௌலானாவாக இருக்கட்டும், இப்படியாக பல எம்எச் முகமடாக இருக்கட்டும், இப்படியான பல எங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் தேசிய கட்சிகளோடு சேர்ந்து இயங்கிய போது அவர்களுக்கான அங்கீகாரத்தை சிங்கள மக்களும் வழங்கியிருக்கின்றார்கள், முஸ்லிம் சமூகமும் வழங்கியிருக்கின்றது. அப்படியாக இருந்தால் மீண்டும் நாங்கள் இதற்காக இன ரீதியான அல்லது ஒரு குறுந்தேசிய சிந்தனையுடன் கூடிய கட்சிகளுக்குள்ளாலே இருந்து எங்களுடைய கொள்கை அரசியல்களை செய்ய வேண்டும். தேசிய ரீதியாக இருக்கின்ற கட்சிகளோடு இன்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் மீதும் பெரும்பான்மை சமூகத்தினரும் வரவேற்பு இருக்கின்றது, முஸ்லிம் சமூகத்தினரும் வரவேற்பு இருக்கின்றது. ஆகவே ஏன் நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கின்ற நாங்கள் இந்த தேசிய கட்சிகளோடு இணைந்து எங்களுடைய அரசியல்களை எங்களுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது? அவற்றில் ஈடுபட்டவர்களுக்கு சமூகத்திலும் சரி பெரும்பான்மை சமூகத்துக்குள்ளேயும் அதாவது சிங்கள சமூகத்துக்குள்ளேயும் வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. அப்படியாக இருந்தால் அந்த ஒழுங்குக்குள்ளே பயணிப்பதில் என்ன பிரச்சனை இருக்கு? தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகளோடு பயணிப்பதில் எந்த விதமான தவறும் இருந்துவிடப் போவதில்லை, அவர்கள் தேசிய கட்சிகளாக செயல்பட்டால். ஆனால் தேசிய கட்சிகள் என்ற அடையாளத்தோடு அவர்கள் இனவாத கட்சிகளாக செயல்படுகின்ற பொழுது அவர்களோடு எப்படி நாங்கள் பயணிப்பது? ஐக்கிய தேசிய கட்சி 1983ஆம் ஆண்டு முதல், அதாவது ஜேஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு அவர்கள் கையில் எடுத்தது இனவாதத்தை, தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாதத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். இனவாதத்தின் அடிப்படையிலே தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்று அவர்கள் கருதினார்கள். அவர்கள் இனவாதத்தை வெளிப்படையாக முன்னிறுத்தியதன் விளைவாகத்தான் 1983ஆம் ஆண்டு கலவரம் ஏற்பட்டது. 83ஆம் ஆண்டு கலவரத்தை தொடர்ந்து ஒரு நீண்ட யுத்தம் இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்தது சிங்கள இனவாதம் ஐக்கிய தேசிய கட்சியை ஆட்டி படைத்தது. ரணில் அவர்கள் தொடர்ந்தும் தோல்வி அடைவதற்கு எது காரணமாக இருந்தது? ரணில் அவர்கள் சிங்கள இனவாதத்தை அல்லது பௌத்த சிங்கள பேரினவாதத்தை அனுசரித்து செல்வதற்கு மறுத்தமையின் காரணமாகத்தான் ரணில் அவர்கள் தொடர்ந்தும் தோல்வியை சந்தித்த ஒரு தலைவராக இருக்கின்றார்கள். அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும் அல்லது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சிங்கள இனவாதத்தை மிகவும் லாபகமாக பயன்படுத்திய நிலையில்தான் அவர்களுடைய கட்சி அமைப்புகளை ஒழுங்குபடுத்தியிருந்தார். எனவே இனவாதத்தை நம்பி இனவாதத்தின் அடிப்படையிலே ஆட்சி அமைக்க முடியும் என்று கருதுகின்ற கட்சிகள் எப்படி தேசிய கட்சிகளாக ஆக முடியும் என்ற கேள்வி இருக்கின்றது. இங்குதான் முஸ்லிம் மக்கள் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவையோடு இருக்கின்றார்கள். நீண்ட காலமாக ஜேவிபி கூட, மக்கள் விடுதலை முன்னணி கூட சிங்கள இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சியாகத்தான் செயல்பட்டது. ஆனால் அண்மை காலங்களிலே அவர்களிடத்திலே ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்களுடைய கொள்கைகளிலே அவர்கள் அவற்றை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுடைய உரிமைக்காக பேசுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே அவர்களும் ஒரு பொதுவான சிந்தனையோடு செயல்படுவதற்கான ஒரு மாற்றத்தை அவர்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவிற்கு பிறகு அந்த மாற்றம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் ஒரு முற்போக்கான சிந்தனையோடு சிந்திக்கின்ற ஒரு பொதுவான தளத்திலே நின்று சிந்திக்கின்ற கட்சியாக அவர்கள் மாறி இருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே முஸ்லிம் மக்கள் தேசிய கட்சிகளோடு செயல்படுவதுதான் ஒரே தீர்வு அல்ல. முஸ்லிம் மக்கள் நடுநிலையாக நின்று தேசிய கட்சிகளுக்கு கொள்கை ரீதியான வழிகாட்டல்களை வழங்குகின்ற ஒரு கட்சியாக கூட எங்களால் செயல்பட முடியும். நாங்கள் அப்படி செயல்படுவோமாக இருந்தால் எப்படி தேசிய கட்சிகளிலே அங்கத்துவம் வகித்து முஸ்லிம் மக்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் நன்மதிப்பை எங்களுடைய மூத்த அரசியல் தலைவர்கள் பெற்றுக் கொடுத்தார்களோ அதைவிட மேலதிகமாக, அதைவிடவும் கூடுதலாக இந்த நாட்டின் மீதான பற்றை வெளிப்படுத்துகின்ற அல்லது இந்த நாட்டின் மீதான மதிப்பை வெளிப்படுத்துகின்ற, இந்த நாட்டிலே அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சமூகமாக முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மை மக்களால் பார்க்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதுதான் என்னுடைய
அவதானமாக இருக்கின்றது. இன்று மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கட்சியை எடுத்துக்கொண்டால் அல்லது கோட்டாபயனுடைய கட்சியை எடுத்துக்கொண்டால் இனவாதத்தின் அடிப்படையிலே ஆட்சி அமைத்தார்கள். இந்த நாட்டை இன்று விற்று தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அலி சப்ரி போன்றவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அவர்கள் இதனை எப்பொழுதும் சுட்டிக்காட்ட மாட்டார்கள். ஆனால் இலங்கையில இடம்பெறுகின்ற அநீதிகளை சுட்டிக்காட்டுகின்ற மக்களாக முஸ்லிம் சமூகம் மாறுகின்ற பொழுது அவர்களின் மீதான மதிப்பு முன்னைய காலங்களை விட அதிகரிக்கும். சார், நிச்சயமாக நீங்கள் இப்படியான ஒரு கருத்தை சொல்கின்றீர்கள். இலங்கையில் இருக்கின்ற தேசிய கட்சிகளாக இல்லாமல் அவை இனவாத கட்சிகளாகத்தான் காலத்துக்கு காலம் செயற்பட்டிருக்கின்றது. நீங்களும் நானும் ஒரு முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் என்ற வகையில், தமிழ் பேசுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் நாம் இந்த மனநிலையோடு நின்று பேசுகின்றோம். இதே நாங்கள் ஒரு சிங்கள சமூகத்தின் மனநிலைக்கு உள்ளே இருந்து பார்த்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடு நாட்டிற்கு பாதிப்பை, குந்தகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் சிங்கள சமூகம் பார்க்கின்றது. அதாவது அங்கே அவர்களும் இனவாத ரீதியாகத்தான் செயற்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சிங்கள சமூகம் முன்வைக்கின்றது. அதே போல முஸ்லிம் காங்கிரசினுடைய செயற்பாடும் ஒரு இனவாத செயற்பாடாகத்தான் பார்க்கின்றது. ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்துமே ஒரு இனவாத ரீதியான செயற்பாடாகத்தான் பார்க்கின்றது. ஆகவே இரண்டு புள்ளிகளுக்குள்ளே நின்றுதான் நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகமாக நின்றுதான் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் இனவாத செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். அதே பெரும்பான்மை சமூக மனநிலைக்குள்ளே நின்று பார்க்கும் போது இந்த சிறுபான்மை கட்சிகள் எல்லாமே செயற்படுவது ஒரு வகையான இனவாத செயற்பாடாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். உதாரணமாக நாங்கள் அண்மைய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால், நல்லாட்சி அரசாங்கம் காலப்பகுதியில் ஒரு காலப்பகுதியில் சம்பந்தனை அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார்கள். அங்கே அவர் எதிர்கட்சி தலைவராக இல்லாமல் தமிழ் சமூகத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் செயற்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை சிங்கள சமூகம் முன்வைத்தது. அப்படியாக இருந்தால் இங்கே இரு தரப்பிலுமே இதே முரண்பாடுகள் இருக்கின்றன தானே. சிங்கள சமூகத்தின் மனநிலைக்குள்ளே வைத்து பார்க்கும் போது முஸ்லிம் தமிழ் கட்சிகள் அரசியல் செயற்பாடுகள் அனைத்துமே வாத செயற்பாடாக இருக்கின்றது. இந்த புறத்தில் இருந்து நாங்கள் பார்க்கும்போது, சிறுபான்மை சமூகமாக இருந்து பார்க்கும்போது சிங்கள கட்சிகள் அனைத்துமே இனவாத கட்சிகளாக பார்க்கின்றோம். இதனைத்தான் தொடராக பேசிக் கொண்டிருக்கின்றோமே தவிர இவற்றுக்கான தீர்வாக நாங்கள் எதனையுமே முன்மொழியவில்லை. இதனை எப்படி பார்க்கின்றோம்? அதாவது 1956 ஆண்டுக்கு பிறகு சிங்கள மக்களினுடைய அரசியல் சார்ந்த மனோநிலையானது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிந்தனை அப்படித்தான் அங்கே இருக்கின்றது. எப்போதெல்லாம் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தின் நியாயங்களை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றார்களோ அந்த சந்தர்ப்பங்களிலே, அல்லது முஸ்லிம் மக்களுடைய நியாயங்களை தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றார்களோ அந்த சந்தர்ப்பங்களிலே இந்த நாட்டிலே பாரிய கலவரங்கள், பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் வரலாற்றிலே கண்டிருக்கின்றோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்கள் ஒரு சட்டத்தரணி, சிங்களத்திலே மிக புலமை வாய்ந்த, சிங்கள மொழி மூலமாக பேசுவதிலே புலமை வாய்ந்த ஒருவர். அவர் சிங்கள மக்கள் மத்தியிலே, சிங்கள ஊடகங்களிலே தோன்றி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை குறித்து சிங்களத்திலே அவர்கள் கருத்துக்களை வெளியிட முற்பட்ட சந்தர்ப்பத்திலே அவருக்கு எதிரான ஒரு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டது. இறுதியாக அவர் பழி கொள்ளப்பட்டார். அதே செயல்பாட்டைத்தான் இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். சிங்கள மொழி மூலமாக சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தில் இருக்கின்ற நியாயங்களை, தமிழ் மக்களுடைய கோரிக்கையில் இருக்கின்ற நியாயங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர் முற்படுகின்றார். இப்பொழுது சாணக்கியன் அவர்கள் குறிப்பாக இந்த P2P போராட்டத்துக்கு பிறகு சிங்கள மக்கள் மத்தியிலே அறிமுகமாகின்ற ஒரு புதிய இளம் அரசியல் தலைவராக இருக்கின்றார். அவரும் பல்வேறு கருத்துக்களை சிங்கள மொழி மூலமாக சிங்கள மக்களுக்கு முன்வைக்கின்றார். இப்படியான ஒரு புரிதல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இனவாதம் விழித்துக் கொள்கிறது. முஸ்லிம் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வளவு அநீதிகளையுமே, ஜனாசா எரிப்பு என்கின்ற விடயத்தை எடுத்து பாருங்களேன். சிங்கள மக்கள் இதற்கு ஆதரவாக, அதாவது ஜனாசா எரிப்புக்கு எதிராக பேசுகின்ற பல்வேறு கருத்துக்கள் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன. ஜனாசா எரிப்புக்கு எதிராக சிங்கள மக்கள் குரல் கொடுத்த பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்று கூட சமூக ஊடகங்களிலே முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக நீதி நியாயத்தோடு பேசுகின்ற பல சிங்கள சமூக செயல்பாட்டாளர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், போலீசாரினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த முரண்பாடு ஏற்படுகின்றது? சிங்கள மக்களுடைய தளத்திலே நின்று சிங்கள மக்கள் எப்பொழுதும் இனவாத ரீதியாக சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை பௌத்த சிங்கள இனவாதம் எப்பொழுதும்
தக்க வைத்துக் கொள்ள விரும்புகின்றது. அதற்காகத்தான் ஞானசார தேரர், ரத்ன தேரர் போன்ற சிங்கள பௌத்த துறவிகளை கூட அவர்கள் இதற்கு பயன்படுத்துகின்றார்கள். காரணம் என்னவென்றால், சாதாரணமாக ஒரு மனிதன் சொல்கின்றதை விடவும் ஒரு பௌத்த துறவி சொல்கின்ற கருத்துக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே, பாமர சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு 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 என்ன சொல்வது, அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. அதே போன்று சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே குண்டுவெடிப்பு, யுத்தம் போன்ற விடயங்களிலே பாரிய மானசீக ரீதியாக அவர்களிடத்திலே ஒரு பாரிய அச்சம் இருக்கிறது. இப்ப இன்று நான் நினைக்கிறேன் நேற்று என்று இலங்கையிலே லங்காதீப பத்திரிகையிலே வவுனியாவிலே கண்டெடுக்கப்பட்ட தற்கொலை குண்டுதாரிகளினுடைய அங்கிகள் தொடர்பாக ஒரு செய்தியை அவர்கள் கொட்டை எழுத்திலே பிரசுரித்திருக்கின்றார்கள். இலங்கையிலே இவ்வளவு பாதுகாப்பு நடைமுறைகளையும் தாண்டி இவ்வளவு ஒரு பலமான ஜனாதிபதி இருக்கின்ற சூழ்நிலையிலே வவுனியாவிலே எப்படி தற்கொலை அங்கிகள் வந்து சேர்ந்திருக்க முடியும்? இராணுவத்தினுடைய தொடர்பு இல்லாமல், அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய புலனாய்வு பிரிவினுடைய தகவல்கள் தெரியாமல் எப்படி வந்திருக்க முடியும்? அவர்கள் அந்த செய்தியை கட்டமைக்கின்றார்கள். சிங்கள மக்கள் மத்தியிலே எப்பொழுதும் ஒரு யுத்த பீதி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கட்டமைக்கின்றார்கள். இதனுடைய அடிப்படையில் தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கூட சிங்கள மக்களினுடைய மனோநிலையை உசுப்புகின்ற, அவர்களுடைய ஆழ் மனதை போய் அசைக்கின்ற ஒரு விடயமாக அது மாறி இருந்தது. எனவேதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தொடர்ந்து அடுத்த நாளே கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஒரு பதிவை முன்வைத்திருந்தார்கள். நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்காது, நான் நிச்சயமாக ஜனாதிபதியாக வருவேன் என்ற ஒரு கருத்தை சிங்கள மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றார். எனவே சிங்கள மக்களை சிந்தனா ரீதியான ஒரு பெட்டிக்குள் வைத்துக்கொண்டு, இனவாத ரீதியான ஒரு பெட்டிக்குள் ஒரு பாக்ஸுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதனை விட்டு வெளியே வராத ஒரு சமூகமாக அவர்கள் தொடர்ந்து வைத்திருக்க முயற்சிப்பதுதான் இங்கு இருக்கின்ற பிரச்சனையை தவிர சிங்கள மக்களினுடைய இனவாத ரீதியான மனோநிலையோ, அல்லது உண்மையிலேயே தமிழ் மக்கள் இனவாத ரீதியாக நடக்கின்றார்கள் என்பதோ, அல்லது முஸ்லிம் மக்கள் இனவாத ரீதியாக நடக்கின்றார்களோ என்பதோ அல்ல. மன்னிக்கவும், திரு சம்பந்தன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது இப்போது இருக்கின்ற இளம் முஸ்லிம் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எப்போதுமே இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு பேசுகின்ற தலைவர்கள் அல்ல. அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த நாட்டினுடைய பொதுவான நன்மை குறித்து பேசுகின்றார்கள், இந்த நாட்டினுடைய பொதுவான அமைதி குறித்து பேசுகின்றார்கள், அந்த பொதுவான அமைதியை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பேசுகின்றார்கள். இது சிங்கள மக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இங்கிருக்கின்ற பெரிய சவாலும் கேள்வியும் ஆகும். ஒட்டுமொத்தத்தில் சகோதரர் அஸ்மின் அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கும் போது சிங்கள சமூகமாக இருக்கட்டும், முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும், தமிழ் சமூகமாக இருக்கட்டும், இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் மக்களை துருவங்களாக பிரித்திருக்கின்றார்கள். அந்த துருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்களேயாக இருந்தாலே இந்த அரசியல்வாதிகளுடைய இந்த காய் நகர்த்தல்களை மிக தெளிவாக புரிந்து கொண்டு இந்த தேசத்தை ஒரு அமைதியான ஜனநாயகம் மிக்க ஒரு நாடாக கட்டியெழுப்புவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மக்கள் சிந்திக்க வேண்டிய காலமாக இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் காலத்துக்கு காலம் அரசியல்வாதிகள் அவர்களுடைய தேவைகளுக்காக மக்களை பிரித்தாளுகின்றார்கள். அந்த பிரித்தாளுகின்ற முறைமை சம்பந்தமாக மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துவிடும் என்று நினைக்கின்றேன். எனவே எங்களுக்கு இன்னும் குறுகிய நேரம் மாத்திரமே இருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் இனிவரும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான என்ன முன்மொழிவுகளை நீங்கள் செய்கிறீர்கள்? முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களை ஒரு சிவில் சமூகமாக கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் சமூகமாக, ஒரு அரசியல் கட்சிக்கு கீழே தங்களை கட்டமைப்பதை விடவும் தங்களை ஒரு சிவில் சமூக அரசியல் தளத்திலே அவர்கள் தங்களை ஒருங்கமைக்க வேண்டும். அந்த சிவில் சமூக அரசியல் தளம்தான் அரசியல் கட்சிகளை வழிநடத்துகின்ற அல்லது அரசியல் கட்சிகளுக்கான கொள்கைகளை முன்மொழிகின்ற ஒரு ஏற்பாடு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு சுபீட்சத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க முடியும். நாங்கள் இலங்கையர்கள் என்ற அந்த பொதுவான அடையாளத்தை முன்னிறுத்துகின்ற முஸ்லிம் சிவில் சமூக ஒழுங்கை எதிர்பார்க்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய சிவில் சமூக அமைப்புகள் பலவும் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னால் ஓடி ஒளிந்துவிட முடியும் அல்லது நின்றால் மாத்திரமே பிழைப்பு நடத்த முடியும் என்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை இருக்கின்றது. அவர்கள் தங்களை சுயாதீனமாக நிலைநிறுத்துவதற்கு அஞ்சுகின்றார்கள். அது அகில ஜமியத்துல்லமாவாக இருக்கட்டும், முஸ்லிம் கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், ஷூரா கவுன்சிலாக இருக்கட்டும்,
ஏதோ ஒரு வகையிலே அவ்வப்போது ஏற்படுத்தப்படுகின்ற முஸ்லிம் சமூக சிவில் சமூக கூட்டமைப்புகளாக இருக்கட்டும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு மனோநிலை, தாங்கள் அரசியல் கட்சிகளுக்கு கீழால் இருக்கின்றவர்கள் என்று, நாங்கள் அரசியல் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அல்லது அரசியல் கட்சிகளுக்கு கடமைப்பட்டவர்கள் என்ற ஒரு மனோநிலை இலங்கை முஸ்லிம் சமூகத்தினுடைய சிவில் சமூக அமைப்புகளிடத்திலே இருக்கிறது. ஆனால் இது ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையாகும். அவர்கள் எப்பொழுதுமே தங்களை அரசியல் கட்சிகளையும் தாண்டி மேலே இருக்கின்ற ஒரு நிலைமைக்கு தங்களை உயர்த்தி கொள்வார்களாக இருந்தால், தங்களால் அப்படியாக செயல்பட முடியும் என்று அவர்கள் விரும்புவார்களாக இருந்தால், அது இலங்கையிலே ஒரு ஆரோக்கியமான சிவில் சமூக கட்டமைப்பை முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்படுத்தும். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய சிவில் சமூக அரசியல் தலைவர்கள் பலர் தங்களுடைய தனிப்பட்ட நலன்களுக்காக ஏதோ ஒரு அடிப்படையிலே ஏதோ ஒரு காரணத்திற்காக அரசியல் தலைவர்களை சார்ந்திருந்த காரணத்தினால் அல்லது ஏதோ ஒரு தனிப்பட்ட உதவிகளை அரசியல் தலைவர்கள் கூடாக பெற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அல்லது தங்களுடைய பதவிகளை அரசியல் தலைவர்களுடைய அனுசரணையோடு பாதுகாத்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் அவர்களால் அரசியல் தலைவர்களுக்கு மேலே சென்று கருத்து தெரிவிக்கவோ அல்லது சுயாதீனமாக வழிகாட்டல்களை வழங்கவோ மக்களுக்கு அறிவூட்டவோ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நிச்சயமாக முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே இருந்து சிறந்த ஒரு சிவில் சமூக கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாடு, இந்த தேசம் என்பது ஒரு அழகான தேசம், அழகான நாடு, பன்மைத்துவத்தை இயற்கையாகவே கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. அதே போல எங்களுடைய இனம் மதம் சார்ந்த விடயங்களாலும் பன்முகப்பட்ட ஒரு நாடாக இருக்கின்றது. எனவே இந்த பன்மைத்துவத்தின் இருப்புக்களை ஏற்றுக்கொண்டு இந்த நாடு ஒரு ஜனநாயகம், சமாதானம், சாந்தி நிறைந்த ஒரு நாடாக மாறுவதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே அந்த தீர்வு கிடைத்து விடும். அரசியல்வாதிகள் அவர்களுடைய சுயநல லாபங்களுக்காக அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுயநல லாபங்களை தாண்டி மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் நாம் எதிர்பார்க்கின்ற சாந்தி, சமாதானம், அமைதி என்கின்ற விடயமும் ஜனநாயகம் இந்த நாட்டில் மேலோங்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்காது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்காக வருகின்ற முன்னாள் நாள் வடமாகாண சபை உறுப்பினர் அயூப் அஸ்மின் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன். நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. நேயர்களுக்கும் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு தீர்க்கம் அரசியல் தெளிவு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சிக்கு விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஷ்ரின் முகமது. இன்றைய தினம் கட்டார் நாட்டில் இருந்து இந்த தயாரிப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்ட சகோதரர் பாசித்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஷ்ரின். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது கடந்த 18 வருட காலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூ கார் சர்வீஸ். அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார் வாஷ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக புரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு டிசு பாக்ஸ் ஒன்றும் புரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ளவாரியான சுத்தம், இன்டர்னல் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங், கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூ கார் சர்வீஸ். அரசியல் தெளிவு உங்கள் ஸ்கை தமிழில் காணத் தவறாதீர்கள்.
உயர் கல்வித்துறையில் 20 வருட காலத்துக்கு மேலான அனுபவம். விகாஸ் உயர்கல்வி நிறுவனமானது கிழக்கிலங்கை கல்முனை வளாகத்தில் அனைத்து விதமான தொழில்சார் உயர் கற்கை நெறிகளையும் வழங்கி வருகின்றது. சர்வதேச மற்றும் உள்நாட்டு அங்கீகாரம் பெற்ற மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், குவாலிட்டி சர்வே, இலங்கை சட்டக் கல்லூரியினால் அங்கீகரிக்கப்பட்ட LLB இன் லோ கற்கை நெறியினையும் தொடர முடியும். விகாஸ் கேம்பஸ் இலக்கம் 392 கீழ் 1 பிரதான வீதி கல்முனை.